வணக்கம். உங்களோட வாழ்க்கையில எப்போதுமே நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு நேசிக்காதீங்க. மனுஷங்களை நேசிங்க. தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில எப்படி தெரியுமா, விலை மதிக்க முடியாத அந்த அன்பை உதாசீனப்படுத்திடுவாங்க. ஆனா ஒரு நகையா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், அது அப்படியே உயிர் மாறி வச்சு பாதுகாப்பாங்க. இதுதான் மனுஷனோட வாழ்க்கை. அந்த பொருளை நம்ம எப்படி வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கடைசி வரைக்கும் உணர்றதே கிடையாதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா, தான் மேல அன்பா பாசமா இருக்கிற அந்த ஒரு உறவை உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு சொல்றேங்க, பொருட்களை நேசிக்கிறத விட 100 மடங்கு மனுஷங்களை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பொருளை எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம், மனுஷங்களோட அன்பை வாங்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேதனை கொடுத்துட்டு போனவங்களை வேற வழி இல்லாம வேணா நீங்க மறந்துருக்கலாம். ஆனா அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு போன அந்த வழிகளையும் வேதனைகளையும் உங்களால சாகிற வரைக்கும் மறைக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய பேரை வேணா மறந்து போயிருக்கலாம். ஆனா அவங்க கொடுத்துட்டு போன வழிகளை மறக்க முடியாத தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு முன்னால நமக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அடுத்தவங்க கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க உணர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு கஷ்டமோ வேதனையோ எதை வேணாலும் கொடுங்க. ஏன்னா நீங்க எதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் பல மடங்கா திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்து போயிடாதீங்க. இங்க அவமானம், துரோகம் இது எதுவா இருந்தாலும் சரிங்க, இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் அழுது முடிச்சிருங்க. அழுது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க அவமானம், உங்களுடைய வழிகள் இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருந்தாங்களோ அவங்க முன்னாலேயே அவன் வாயை பொளந்து உங்களை பார்த்து ஐயோ இப்படி வளர்ந்துட்டானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. தயவு செஞ்சு எதுக்காகவும் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. வாழ்க்கை எல்லாத்துக்குமே இன்னொரு சான்ஸ் கொடுக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க சூப்பரா வந்துருவீங்க. அதனால இதுதான் கடைசி பாயிண்ட், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வாழ்க்கையில விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் வாழ்க்கை பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கறது பள்ளிக்கூடமோ கல்லூரியோலாம் கிடையாதுங்க. பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடஞ்சு போன மனசும் தான் இந்த 3 விஷயமும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவத்தை வேற எந்த ஒரு கொம்பனாலையும் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காலம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 4 பேர் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. பணம் நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம 4 பேர்த்த திரும்பி பார்த்து 4 பேர்த்துக்கிட்ட எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் நமக்கு உருவாகிடும். முடிஞ்ச வரைக்கும் மனுஷங்க எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிச்சு வச்சுக்க பழகிக்கோங்க. ஏன்னா சில இடத்துல சுயமரியாதையை நீங்க இழந்து நிக்கிறதுக்கு கூட இந்த பணமும் ஒரு காரணமா இருக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பணத்தையும் சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு பழகிக்கோங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிப்பாங்க, ஆனா அது சேர்த்து வைக்காமலே விட்டுருவாங்க. கடைசியில ஏண்டா இத்தனை பணம் சம்பாதிச்சு கடைசியில இப்படி ஏமாந்து போய் நிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஃபீல் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உறவுகள், சொந்தங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எல்லாமே நம்மளுக்கு தேவைதான். ஆனா தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கும் ஒரு சேஃப்டி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதுதான் சரியான முறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா கடைசியில ஏமாந்து போய் நிற்பீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நான் இப்படிதான் நம்பி நம்பி நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க கோவத்தை காட்டி கூட ஒருத்தவங்களை காயப்படுத்துவீங்க. ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், யாரு மேலையாவது அன்பை காமிச்சு அவங்கள தயவு செஞ்சு ஏமாத்திடாதீங்க. அது யாராலையுமே குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மனசுல பட்டதை கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க மனசு காயப்பட்டுடுமோ அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே இங்க நிறைய பேர் அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த, நிறைய கேள்விகளை வெளியில சொல்லாமையே மனசுல போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கத்தாங்க செய்யறாங்க. அதிக உரிமையோட தயவு செஞ்சு எல்லார்கிட்டயுமே பழகிடாதீங்க.
ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. எனக்கு வந்து அவங்ககிட்ட உரிமை இல்லையா? எனக்கு நெறைய உரிமை இருக்கு. நான் இப்படிதான் பேசுவேன், பழகுவேன் அப்படின்னு நீங்க வேணா நெனச்சுட்டு அப்படி இருக்கலாம். ஆனா, நீங்க நினைக்கக்கூடிய அந்த பெர்சன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள காயப்படுத்திடும் அப்படிங்கிறத அவங்க நெனச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உரிமையோட இருக்கிறது தப்பு கிடையாது. நல்ல விஷயம் தான். ஆனா, எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவுதான் மனசை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நாம நேசிக்கிற இதயத்தை மட்டும் எப்போதுமே நம்மளால மறக்கவோ வெறுக்கவோ முடியல அப்படின்னா அதுதான் உண்மையான உணர்வு, உண்மையான அன்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க கதறி அழவும் முடியாம கண்ணீரை அடக்கவும் முடியாம வீதியில நடந்து போன கடினமான நாட்கள் எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். நீங்க இளைஞனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இல்ல உங்க வாழ்க்கை கடந்து போயிடுச்சு அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை அனுபவிச்சிருந்திருப்பீங்க. அப்படி இருந்துருச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க திரும்ப திரும்ப நம்மளோட வாழ்க்கையில நாம பெற முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருந்து பிரிஞ்சு போன அந்த உயிர் அதை மறுபடியும் பெற வைக்கவே முடியாதுங்க. அதே மாதிரி நாம பேசிவிட்ட வார்த்தை, நீங்க எத்தனை தடவை சாரி கேட்டு காலில் விழுந்து கதறினீங்கனாலும் உங்க வாயில இருந்து வந்துட்டு அந்த வார்த்தையை திரும்ப பெற முடியாதுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி நீங்க கடந்து விட்ட நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு நொடி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் வா அப்படின்னாலும் வராதுங்க. இழந்து போன இளமை இருக்குது பாத்தீங்களா, உங்க உடம்புல இருந்து போன அந்த இளமை, இது எல்லாம் மறுபடியும் வரவே வராதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு இருக்கு பாத்தீங்களா, அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் வாங்க முடியாது. உங்களால செய்ய முடியும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுங்க. செய்ய முடியல அப்படின்னா தயவு செஞ்சு அமைதியா விட்டுருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்க சுயநலமா நீங்க வாழ்றீங்க சரி, ஆனா வாழ்ந்துட்டு போங்க. ஆனா தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களுடைய நலனை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. நிறைய பேரை பார்த்துருக்குங்க, தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு சக்க மாதிரி புழிஞ்சிக்கிட்டு வீதியில தூக்கி எறியப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அவங்களுடைய பாவம்லாம் சும்மாவே விடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், யாரை பயன்படுத்திக்கிட்டீங்கனாலும் சரியா அவங்களுக்கான ஊதியமோ இல்லை ஒரு விஷயத்துக்காக அவங்கள பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட பாவம் உங்களை சும்மா விடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தனக்கான உதவிகள் நம்ம கிட்ட இருந்து கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளை உறவா நினைக்கிறாங்களா இல்லை வெறும் பொருளா நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருங்க. ஒரு உயிரை நீங்க நேசிக்கிறது நெஜம் அப்படிங்கிறத அதை நெஜம் அப்படின்னு நீங்க வந்து உண்மையாவே அவங்கள நேசிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை பறவை மாதிரி பறக்க விட்டுருங்க. உண்மையாவே அந்த உயிரும் உங்களை நேசிச்சுது அப்படின்னா அது திரும்பவும் உங்ககிட்டயே வந்து உட்காரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் அன்பு பாசங்கிற பேரில் ஒருத்தவங்களை பிடிச்சி தயவு செஞ்சு கட்டி போடாதீங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து எப்படா பிச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஃப்ரீயாக விடுங்க. உண்மையாகவே நீங்கள் அவங்க மேலே அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பில் இருந்து அவங்களால விலகி இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அவங்க உங்களை தேடித்தான் வருவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ பதிவில் நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க. இப்போ ஒரு இளம் பெண் தற்கொலை விஷயம் இப்போ கொஞ்ச நாளாக இது வந்து இப்போ நியூஸில் போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 நாளாக அதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லா பெண்களுமே நகையோ பணத்துக்காகவோ தயவு செஞ்சு எப்படி சொல்கிறது, என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. பெத்தவங்க பிள்ளைக்கு நகை போட்டு கொடுத்துட்டோமா அதோட அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு அவங்கள கண்காணிங்க. கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளை நல்லா இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோடையே விட்டுறாதீங்க. இன்னொரு பக்கம் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராட கத்துக்கோங்க. எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சது வந்து வாழ்றதுக்கு தானே தவிர சாகிறதுக்காக கிடையாது. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்றான், நம்மளை டார்ச்சர் பண்றாங்கிறதுக்காக நம்ம செத்துடக்கூடாதுங்க. வாழ்க்கையில நிறைய வழி இருக்குது நம்ம வாழ்றதுக்கு. நீங்க எவ்வளவோ எதிர்த்து போராடி இருந்தா கண்டிப்பா உங்களால வாழ்ந்திருக்க முடியும். தயவு செஞ்சு
வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. சாகிறது அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு முடிவே கிடையாதுங்க. இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பா இருந்துகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கவே எடுக்காதீங்க. அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரிங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இப்படி ஒரு முடிவை மாத்திக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் யாரையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க. நான் பல வீடியோ பதிவுல சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். யாரையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது. உங்ககிட்ட படிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க யாரையும் எதிர்பார்த்து நிக்கணும்னு அவசியம் கிடையாது. படிப்பே இல்லைன்னா கூட இன்னைக்கு எவ்வளவோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க, எவ்வளவோ பெண்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், காலில் உழுந்து கும்பிடுறேன், இதுக்கு மேல எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது. தைரியமா தன்னம்பிக்கையோட உங்க நடைய போடுங்க. வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.